அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 8% வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி அன்ப்ரூவ்டு பார்ட்டி. ஆனால் இங்கே வந்து 4 முனை போட்டிட்டு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு கட்சி வந்து போட்டிடுறதே உங்களுக்கு தெரியல, பிற மற்றவைன்னு போடுறீங்க. எந்த சொல்ல சீமான் வந்து விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் தான் விஜய் இந்த நிமிஷம் கூட பார்த்தீங்கன்னா சீமானை வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேருக்கு நேர் சீமான் பேரை சொல்லியோ, எடப்பாடி கூட கடைசியாக சொன்னார்ல, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் வந்து சொல்லக்கூடாதுன்றது அது போலீஸ்காரர்களுடைய அந்த தோற்றம் தோரணை. ரிட்டையர் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த விரைப்போடு இருப்பாங்க, அந்த லுக்கு தெரியும். அவங்க போயிட்டு நீங்கள் வந்து இந்த சர்வே எடுக்கிறாங்கன்னு சொன்னதே முதல் பொய்ன்னு நான் சொல்லுவேன். எடுக்கவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரவி ஐபிஎஸ் வந்து ஒரு சர்வே எடுத்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு மக்கள் நம்புவாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, ரவி ஐபிஎஸ் ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணதான் வந்து ஒரு அறிவிப்பு சொல்லுங்க, அவர் சொன்னா செய்வாரு. இந்த திட்டத்தை போட்டது யார் சார்? இது ஜான் ஆர். சார் ஒரே டவுட் தான், இப்போ அவங்க வந்து சேர முயற்சி பண்ணாங்க, சேர்த்துக்கல. இப்போ எதுக்கு இப்போ ஆதரவா வீடியோ போடுறாங்க? இதில் தானே வீடியோ போட்டுருக்கணும். இல்லை அதுதான் சார், இப்போ ஒரு லைன்ல இருக்கிறாரு சொல்றாரு. இப்போ விருப்பம் லைன்ல இருக்காரு சார். 2029 எம்பி எலெக்ஷன் இருக்குல்ல, இப்போ அங்கே ஒரு ப்ரெஷர் வருதுன்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால், நான் நேற்று தினம் நீங்கள்லாம் ரூலிங்கில் இருக்கும்போது, ரூலிங் மீன்ஸ் நான் இங்கே பதவியில் இருக்கும்போது நீங்கள் எப்படி நேர்மையாக செயல்பட்டுருப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போவே இப்படி வந்து ஒரு எம்பி பதவிக்கோ ஒரு எம்எல்ஏ பதவிக்கோ நீங்கள் வந்து பொய்யா சொல்கிறீங்கல்ல. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சேகவர ஜெயசங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் கோகுல். வணக்கம் சார். இன்னைக்கு ஹாட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக எக்ஸிட் சர்வேக்கு பின்னாடி ஒரு எக்ஸிட் போல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் எடுத்த சர்வே, தமிழக வெற்றி கழகம் 41 விழுக்காடு வாக்கு வங்கி 121 இடங்களில் வந்து ஜெயிச்சு அவர்கள் தான் பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறாங்கன்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அந்த சர்வேயினுடைய பின்னணி என்ன? முதல்ல அவர் எக்ஸிட் போலுக்கு ஒரு எக்ஸிட் போல், எக்ஸிட் போல் அவர் சொன்னதே சொல்லுவோம், அவர் லாங்குவேஜ்ல எக்ஸிட் போல். முதல்ல எக்ஸிட் போல்னா என்ன உங்களுக்கு தெரியும்ல, வாக்களிச்சு பூத்துலேருந்து வெளியே வரும். ஆமாம், பூத்துலேருந்து வெளியே வரும்போது அங்கே வந்து நீங்கள் சாம்பிள் எடுக்கணும், அவ்வளோதான். அந்த சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடுக்கணும்னு கேட்டால், உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப இன்டெப்த்தாக போய் போர் அடிக்கக்கூடாது. அந்த பார்க்குறதுலாம் போய் போர் அடிக்கிற விஷயமும் கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தான் மக்கள்கிட்ட வந்து இந்த எக்ஸிட் போல்னா என்னன்றதே மக்களுக்கு இப்போ வந்து அவேர் ஆகிட்டுருக்கு. முதல்ல வந்து என்னென்னா, ஒரு சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பூத் இருக்கோ அத்தனை பூத்தில் ஒரு பூத்தில் எவ்வளோ வாக்குகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூத்தில் வந்து ஒரு 3000 வாக்குகள் இருக்குதுன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 10% எடுக்கணும் சார். 10% நீங்கள் 1% எடுக்க முடியாது. அப்போ 10% எடுக்கணும். அப்போது உங்களால் வந்து இப்போ ஒரு பூத்தில் நீங்கள் எடுக்கிறீங்க, இப்போ அந்த தொகுதியில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கணும்னு வெற்றி பெறணும்னா 10 பூத் இருந்தாலும் அந்த 10 பூத்தில் அங்கே பதிவாகக்கூடிய வாக்குகளில் 10% நீங்கள் எடுக்கணும். இது எடுக்கிறதுக்கு ஒரு தொகுதிக்கு மட்டுமே, ஒரு தொகுதியில் உங்களுக்கு தெரியும் ஒரு 6 பூத் இருக்கலாம், 8 பூத் 10 பூத் இருந்தால் கூட அந்த பூத்தில் போய் ஒரு தொகுதிக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாஃப் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு தொகுதியில் 300 பூத் மேலே இருக்குது. ஆமாம். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் எத்தனை பூத்தோ அங்கே எத்தனை ஸ்டாஃபுங்களை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரவி ஐபிஎஸ் தொகுதிக்கு 1000 பேர் போட்டிருக்காங்க. அதுதான் இதில் என்ன, அவர் எனக்கு வந்த தகவல் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் தான் சேர்த்து சொல்கிறேன். என்னென்னா, ஒரு 200 பேர் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரை தான் போட்டு நான் வந்து எடுத்தேன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு போலீஸ்காரர்களுடைய அந்த தோற்றம் தோரணை, ரிட்டையர் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த விரைப்போடு இருப்பாங்க, அந்த லுக்கு தெரியும். அவங்க போயிட்டு நீங்கள் வந்து இந்த சர்வே எடுக்கிறாங்கன்னு சொன்னதே முதல் பொய்ன்னு நான் சொல்லுவேன். எடுக்கவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு குற்ற நிகழ்வு நடந்து அந்த குற்ற நிகழ்வு சம்பந்தமாக போயிட்டு வந்து ஒரு போலீஸ் அதிகாரி போய் விசாரணை பண்ணாலே நம்ம ஆளுங்க உண்மை தெரிஞ்சாலே சொல்ல மாட்டான். இதான உண்மை. ஏன் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க? ஒரு பதற்றம், நம்ம எதுக்கு பிரச்சனை, ஏவம்பு, இதை சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையாகி இது ஆக்சிடென்ட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவரை போய் காப்பாற்ற சொன்னால் இது ஏதாவது நமக்கு சிக்கல் வருமானு யோசிக்கிற காலகட்டம் வந்து இப்போ தான் மாறி இருக்கு. இப்போ ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டு வந்து சர்வே எடுத்தாருன்னு சொல்கிறதே போய். நீங்கள் வேணால் இப்படி சொல்லுங்கள், நான் என் தலைமையில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேரை நான் இறக்குனேன், ஒரு 1000 பேர் இறக்குனேன் சொன்னால் பரவாயில்ல. உங்கள் ஸ்டேட்மெண்ட்லேயே நீங்கள் சிக்கிறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 200 பேர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று சொல்லட்டுமா, இந்த மாதிரி சர்வே எடுக்கிற பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வரவே மாட்டாங்க முதல்ல. இது வந்து அது ஏன் வரமாட்டாங்கன்னா,
இது தேவையில்லாமல் இது அரசியல் ரீதியாக நம்ம இதை வந்து இறங்கும்போது இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி வந்து திமுக இருக்குது, நாளைக்கு அவங்க மீண்டும் கூட ஆட்சிக்கு வரலாம். மீனாட்சி ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரூல் தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டையர் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா 7 வருஷம் வரைக்கும் அவர் வந்து கான்ட்ராக்ட் ரூலில் வந்து கனெக்ட் ஆவார். அதாவது அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்கள் நினைக்கலாம் நாளைக்கு ரிட்டையர் ஆகிட்ட பிறகு வந்து எனக்கு வந்து கான்ட்ராக்ட் ரூலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. என்னால் ரொம்ப இதை விட இன்னும் இன்டெப்த்தாக போய் பேச முடியும். பட் இருந்தாலும் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அவருக்கு ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது அவர் பல பேர் அவர் ரோல் மாடலாக அவர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ரவி ஐபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்கே சில ஐபிஎஸ் ஆஃபீஸர் மட்டும் தான் ரோல் மாடலாக எடுத்திருப்பாங்க யங்ஸ்டர்ஸ்லாம். அவர் மீது நமக்கு ஒரு மரியாதை இருக்குது. யார் வந்து ரவி ஐபிஎஸ் மீது. அதனால் வந்து அவருக்கு ஆசைகள் இருக்கலாம். அவருக்கு ஆசைகள் இருக்குன்றது என்ன ஆசைன்னு கூட எனக்கு தெரியும். ஜான் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதை நான் சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல வந்து கான்ட்ராக்ட் ரூலுக்கு உட்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வே பண்ணிக்கு வர மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நாளைக்கு இது வந்து ரூல் வேறு யார் ரூல் வந்தாலும் கூட நமக்கு சிக்கலாகும். அது நமக்கு இது தேவையில்லாத வேலை, வேண்டாத வேலை. நீங்கள் என்ன அதிகபட்சம் நீங்கள் கொடுப்பீங்க? ஒரு சர்வே எடுக்கிற ஒரு கான்ஸ்டபிளுக்கு மிஞ்சி ஒரு 2000 கொடுப்பீங்களா? ஒரு 5000 ரூபா கொடுப்பீங்களா? ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு 5000 ரூபா கொடுப்பீங்களா? அப்படி கொடுத்தாலே பெரிய அமௌண்ட்டாக வந்துடும் கடைசியில். இதெல்லாம் புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவர் இப்போ என்னென்னா ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர்கிட்ட போய் ஒரு பத்திரிகை நம்ம தம்பிங்க இருக்காங்கல்ல, போய் ஊடகத்தில் போய் பேசக்கூடியவங்க பத்திரிகையாளர்கள், யாரும் போய் அவர்கிட்ட போயிட்டு வந்து கேள்வி கேட்க முடியுமா? சார் நீங்கள் எங்கே எடுத்தீங்க, எப்போ எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க, யார் இருந்தாங்க, இந்த தொகுதியில் யார் போனாங்க, அந்த தொகுதியில் யாராவது கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போது இது வந்து முதல்ல வந்து இந்த எக்ஸிட் போல் பண்ணன்னு சொன்னதே தப்பு. ஒன்று. சரி, ரெண்டாவது என்னன்னு கேட்டால் அப்போது இந்த எக்ஸிட் போல் எடுக்க வேண்டிய ஐபிஎஸ் வந்து ரவி ஐபிஎஸ் வந்து எடுக்க வேண்டிய காரணம் என்ன ஒரு சமூக அக்கறை. அவங்களும் ஏன் ஒரு தேர்தல் பணிகளில் ஈடுபடக்கூடாது? இப்போது ரொட்டீனாக இப்போ நீங்கள் எடுத்துங்க சார், இப்போது ஆக்சிஸ் மை இந்தியாவே எடுத்துங்க சார். அவங்க ரெகுலராக பண்ணக்கூடியவங்க. அது சரியாக தப்பாக பண்ணுறாங்கன்றதெல்லாம் வேற கொள். ஆனால் வந்து அவங்க நோக்கம் என்னன்னா பத்திரிகை இது ரெகுலராக எடுக்கிறது, ஒரு தேர்தலுக்கும் எடுக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம். அப்போது புதுசாக ஒரு ஐபிஎஸ் வந்து ஒரு ரிட்டையர் ஐபிஎஸ் வந்து எடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன? இப்போது ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கணும்ல. இப்போ அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த முறை நான் வந்து தன்னிச்சையாக வந்து நான் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தால் கூட நான் வந்து ஒரு சர்வே எடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இப்போ நமக்கு இங்கே திருநாவுக்கரசன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எடுக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. ஆனாலும் வந்து அவர் ரெகுலராக எடுக்க முடியாது. அவர் ஏன் நீங்கள் எடுத்தீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. திருநாவுக்கரசன் வந்து ரெகுலராக எடுக்க முடியாது. இந்த ஐபிடிஎஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு தெரியும், தப்பாக எடுப்பார். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உள்நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் ஒரு தடவை என்கிட்ட பேசுகிறார், அண்ணன் இதான அண்ணன் விஷயம், உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை நான் நாகரிகத்தை இப்போ நான் சொல்ல விரும்பல. அவர் என்ன பிரச்சனைன்றது அவர் சொல்லிட்டாரு. ஸோ அப்போ அவர் ரெகுலராக அவர் ஏன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு நான் கேட்க முடியாது. இப்போ திருநாகரசு போய்ட்டு ஏன் சார் நீங்கள் வந்து சர்வே எடுக்கிறீங்கன்னு நான் கேட்க முடியாது. அது அவருடைய வேலை. அப்போ பத்திரிகை. ஆனால் இப்போ இந்த இடத்துல கேட்டால் இவருக்கு என்ன தன்னார்வம்னு நம்ம கேட்கணும். யாருக்கு? ரவி ஐபிஎஸ்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, எதுக்காக? சரி, நீங்கள் எக்ஸிட் போலாத தான் கேட்க மாட்டேன். நான் ஒரு புதிய நிறுவனம் தொடங்கியிருக்கிறேன், அது வந்து சர்வே எடுக்கிற வேலையை செய்ய போகுதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே. முன்னாடி அறிவிச்சிருந்தா ஓகே. ஆனால் நீங்கள் அறிவிக்கலாம் கூட பரவாயில்ல. இந்த பாருங்க, இந்த இத்தனை ஊடகம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரவி ஐபிஎஸும் இந்த முறை ஒரு சர்வே எடுத்திருக்காருன்னா. ஆனால் எக்ஸிட் போலுக்கு ஒரு எக்ஸிட் போல் நீங்கள் பார்த்தீங்களா, அங்கே தான் குத்துது. இது அங்கே தான் இடிக்குது. எக்ஸிட் போல் எடுத்த பிறகு எதுக்கு இன்னொரு எக்ஸிட் போல்? நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போ எக்ஸிட் போல் தான் நான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேங்க. இது நானும் சர்வே பண்ணியிருந்தேன், எனக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தாமதம் வந்துன்னு சொன்னால் கூட பிரச்சனையே கிடையாது. நல்லா கவனிங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாண்டடாக வண்டியில் ஏறுறீங்க. என்ன சொன்னீங்கன்னா இது எக்ஸிட் போல், ஏன் லேட்னா எக்ஸிட் போல் வந்துட்டு எக்ஸிட் போல் முடிஞ்சு எக்ஸிட் போல் பண்ணேன். அப்போ இது நல்லா தெரியுது, இது வந்து பண்ணவே இல்லை. இன்னொன்றும் நான் சொல்கிறேன், ஒரு படி மேலே போயிட்டு இவங்க வந்து இந்த எக்ஸிட் போல் பண்ணவங்களே வந்து சொல்கிறேன், இவங்க பண்ணாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்பீங்க, என்ன சார் நீங்கள் இப்போ திடீர்னு வந்து இப்போ இவ்வளோ எக்ஸிட் போல் பண்ணவங்க அத்தனை பேருமே வந்து எக்ஸிட் போல் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இவங்க யாருமே எக்ஸிட் போல் பண்ணல. அது ஆக்சிஸ் மை இந்தியாவை எடுத்துங்க அல்லது வேறு எல்லா நிறுவனங்களும் எடுத்துங்க. நான் சொல்கிறேன், இவங்க யாருமே எக்ஸிட் போல் பண்ணவே இல்லை, போய் அங்கே சர்வே பண்ணவே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன். ஆமாம், நாங்கள் பண்ணோன்னு சொன்னால் அதுக்கான ஆதாரத்தை போடணும். இப்போ இவ்வளவு கலைபரங்கள் நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸிட் போல் வெளியிடுவாங்க, அதுக்கப்புறம் 2 நாள் அப்படியே அமைதியாக போயிடும். ஆனால் இப்போ இந்த எக்ஸிட் போலே வந்து பார்த்தீங்கன்னா விவாதத்துக்குரியதாகுது. எக்ஸிட் போலுக்கு இன்னொரு எக்ஸிட் போல் பண்ணுன்ற அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கும்போது மக்கள்கிட்ட ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா? ஆமாங்க, ஒரு 10 நிறுவனங்கள் வந்து எக்ஸிட் போல் பண்ணாங்க, இதில் இந்த நிறுவனம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த நிறுவனம் என்கிட்ட கேட்டாங்க, இந்த நிறுவனம் என்கிட்ட கேட்டாங்க. யாராவது மக்கள் வந்து ஒரே ஒருத்தர்
ஓ ரகசியமெல்லாம் இருக்க முடியாது சார். எக்ஸிட் போல் ரகசியமாக இருக்க முடியுமா? ஒரு வீட்டை கதவை தட்டி மெதுவாக தட்டி கேட்க முடியுமா? முடியாது. அப்போ வெளிப்படை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாராவது இந்த காணொலி பார்க்குறவங்களாவது யாராவது வந்து பார்த்தீங்கன்னா சார் என்கிட்ட ஆக்சிஸ் மை இந்தியான்னு ஒரு சேனல் வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க சார், சொல்ல முடியுமா? சொல்லலை. சரி, அவங்கள விட்டுருங்க. அவங்க வந்து டிவிக்கு ஆதரவாக சொன்னாங்க. மற்ற திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்ட எத்தனை ஆதரவான்றதை விட அவங்களுக்கு வந்து இதுதான் உண்மை நிலை, திமுக வந்து வெற்றி அடையுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அங்கேருந்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க. எங்கிட்ட கேட்டாங்க, தமிழ்நாட்டில் எங்கேயாவது எந்த சட்டமன்றத்தில் 234 தொகுதியில் ஏதாவது ஒரு பூத்துல இருந்து என்கிட்ட சர்வே பண்ணாங்க சொல்கிறாங்களா? இல்லை. அப்போது நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸிட் போல்றதே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் எடுக்காமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சோத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஜென்ரலாக ஒரு அசஸ்மெண்ட்டு, பரவலாக என்ன தகவல் இருக்குது, பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இத்தனை கட்சியோட கூட்டணி, இவங்க இத்தனை கட்சியோட கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காங்கிரஸ் இருக்குது, இங்கே என்டிஏ இருக்குது, இப்படி பரவலாக ஓவரால் பார்த்து எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு அந்த சாம்பிள் எடுக்கு. அப்படியே நீங்கள் ஒரு வேளை எடுக்கிறதா கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொகுதியில் ஒரே ஒரு பூத்தில் போய் கேட்கலாம். சரிண்ணா, இப்போ மாவட்டத்துக்கு ஒரு பூத்து எடுங்க, மாவட்டத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு பூத்து எடுங்க, அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் எடுங்க, அனைத்து மாவட்டங்களையும் எடுத்துகிட்டு கேட்டால் இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது, அந்த கிராமங்களில் எத்தனை பூத் இருக்குது அப்படின்னு தெரியாத வட இந்திய நிறுவனங்கள்லாம் நான் வந்து சர்வே பண்ணிட்டேன்னு சொல்கிறான். எப்படின்னு தெரியவே இல்லை. அவனுக்கு இங்கே நாம் தமிழன் ஒரு கட்சி இருக்கிறதுனே தெரியல. இது வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு அமைப்பு சர்வே பண்ணுறன்றான். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 8% வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி அன்ப்ரூவ்டு பார்ட்டி, அது என்னன்னா இருக்கட்டும், அது வந்து நடிகராக இருக்கட்டும், தலைவர்கள், அது யாருன்னா இருக்கட்டும், ஆனால் இங்கே வந்து 4 முனை போட்டிட்டு எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஒரு கட்சி வந்து போட்டிடுறதே உங்களுக்கு தெரியல, பிற மற்றவைன்னு போடுறீங்க. அந்த பிற மற்றவையில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா வந்துடுவாங்களா? ராமதாஸ் வந்துடுவாரா? யார் அங்கே? அப்போது நீங்கள் அவங்கள பிற மற்றவைன்னு போட்டிங்கன்னா அப்போ நாம் தமிழர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கே எடுக்கலன்னு தானே அர்த்தம். நீங்கள் போய் வந்து எடுத்தீங்கல்ல, பைட் எடுத்தீங்கல்ல, சர்வே எடுத்தீங்கல்ல, அங்கே யாருமே சொல்லவே இல்லையா? ஒருத்தர் கூட சொல்லவே இல்லையா? ஒருவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்குன்னு சொல்லவே இல்லையா? இங்கே 4 முனை போட்டி இருக்குது தானே. முதல்ல தேர்தல் கமிஷன் எப்படி தேர்தல் நடத்துது, அந்த தேர்தல் கமிஷனில் வந்து எத்தனை கட்சிகள் போட்டிடுது, எத்தனை சுயேட்சை போட்டிடுதுன்னு தெரியறது தானே பொருள். நீங்கள் திமுக காட்டுறீங்க, அதிமுக காட்டுறீங்க, டிவிகே காட்டுறீங்க, அப்புறம் மற்றவை பிறன்னு காட்டுறீங்க. அப்போ இங்கே நீங்கள் வந்து நாம் தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பார்வைக்கே வரலையா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சர்வே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லவே இல்லையா? அப்போ 8% வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து நீங்கள் எடுத்தீங்க? ஆனால் நீங்கள் சர்வே பண்ணுங்கள் சார், 0 கூட போட்டு போங்க சார், 0 போட்டு போங்க. அப்போ இது சர்வே பண்ணவே இல்லை. இப்போ இந்த இடத்துல வருவோம், மறுபடியும் வந்து ரவி ஐபிஎஸ்க்கு வருவோம். சரிங்களா? இப்போ ரவி ஐபிஎஸ்ன்னு சொன்னோன்னா 41% வந்து வருது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் விசாரிச்ச வரைக்கும் என்னன்னா, டிவிகே தரப்பில் என்ன ஒரு இது இருக்குன்னா, எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னா, உள்ளபடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த முதல்ல வெளியிட்ட இந்த சர்வேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிஎம்கே தான் பெருவாரியாக இருக்குது, வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருக்குது. அதாவது கேட்டால் அது அறுதி பெரும்பான்மை கிடைக்கும், ஆனால் வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அறுதி பெரும்பான்மை கிடைக்கும். இரண்டாவது என்னன்னா, அது வந்து அதிமுக செகண்ட் பிளேஸ் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இப்போது மூன்றாவது கேட்டால் அது டிவிகேக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து 6ன்றாங்க, 12ன்றாங்க, 25ன்றாங்க, அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ 4வது இந்த பிற மற்றவைன்றது வேறு யாரும் கிடையாது, அது நாம் தமிழர் தான். அப்போ இதுதான் வந்து அப்போ இது தெரிஞ்ச பிறகு நான் சொன்னேன், டிவிகே தரப்பில் முதல்ல இந்த இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள், உற்று நோக்குங்க. காலகாலமாக வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்கும், தேர்தல் வந்து அமைதியான முடியும். இந்த முறையும் அமைதியாக தான் நடந்துச்சு. இதை விட கலவரங்கள்லாம் நடந்திருக்கு, வாக்குச்சாவடியை கைப்பற்றின சம்பவம் நடந்திருக்கு, கண்ணீர் புகைக்குண்டு வீசின காலகட்டம் இருக்குது. நான் எம்ஜிஆர் காலத்துன்னு சொல்கிறேன். அப்படியான கலவரங்கள் நடந்தது. குறிப்பிட்ட தொகுதியில் போலிங்லாம் நடந்திருக்கு, வாக்குப்பதிவை நிறுத்தி நடந்திருக்கு, கள்ள வாக்குகள் பதிவு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கொந்தளித்து வெளியேறின வந்து அந்த காட்சி இருக்குது. இது எதுவுமே நடக்கலை, அமைதியாக நடந்துச்சு. இதுதான் உண்மை. அந்த அமைதிக்கு பிறகு
பரவலாக வந்து கேட்டால் மறுநாள் வரைக்கும் மக்கள் வந்து அவங்கவுங்க வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கவுங்க வேலையை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் எந்த தேர்தல்லையுமே வந்து மக்கள் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு சில இது இருக்கும், யாருக்கு வாக்களிக்கிறதுன்ற அந்த சர்ச்சை ஓடும். வாக்களித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்காது. இந்த முறை வித்தியாசமாக ஒரு நாள் வரைக்கும் அமைதியாக இருந்து அந்த யாருக்கு வாக்களிச்சுன்ற அந்த டிபேட் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மறுநாளுக்கு மறுநாள் வந்து திட்டமிட்ட அந்த சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் டிவி கேட்க தான் வாக்களிச்சு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. இது எப்போ கூடுதலாக இது வந்து என்னென்னா மறுநாளுக்கு மறுநாள் சரி ரைட் மறுநாளுக்கு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்து பரவலாக வருது. திட்டமிட்ட வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வேலை செய்யக்கூடியவங்கன்னு ஆங்கர்களாக இருக்கட்டும் அல்லது டிபேட்டில் பங்கேற்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களே பேசுனாங்க. அவங்கெல்லாம் யார் பேசுனாங்கன்னு கேட்டிங்கன்னா திமுக மீதான இந்த அரிப்பு உள்ளவர்கள். அவங்க சொன்னது எனக்கு நல்லா தெரியும். அதான் இந்த ஆட்சி வேணான்னு நினைக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது என்னன்னு கேட்டால் டிவி கேட்கலாம், யாரை கேட்டாலும் டிவி கேட்க வாக்களிச்சேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இது எப்போன்னு கேட்டிங்கன்னா மறுநாள் நடந்தது. சரி இது அப்படியே எத்தனை நாள் 2 நாள் 3 நாள் சொல்லுவாங்களான்னு இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் வருது. எக்ஸிட் போல் வந்த உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸிட் போலில் ஒரு கருத்து சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நிசப்தம் ஆயிடுது டோட்டலாக. என்னன்னு கேட்டிங்கன்னா என்னங்க மீண்டும் திமுக ஆட்சின்னு சொல்லி வந்திருக்கு, பெரும்பான்மையாக வந்திருக்கு, டிவி கேட்க ஏதாவது சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே 3வது பிளேஸ் காட்டுது. அதாவது முன்னுக்கு பின் சொல்ல முரண் சொல்லுவாங்க இல்லையா, அந்த முன்னுக்கு பின் முரண் கூட கிடையாது. 1 2 3 4 அது வந்து அவங்க பேர் வைக்கலாம் கூட நாம் சொல்லுவோம் நாம் தமிழ். நான் சொல்கிறேன் நாம் தமிழ் தான். பிற மற்றவை சொன்னாங்கல்ல அது நாம் தமிழ் தான். 1 2 6 இல்லைங்களா, அங்கே நாங்கள் இருந்துடும். அப்போது இந்த இடத்துல இந்த 3 சொன்னீங்களே 1 2 3 இந்த 1 2 3 எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆதாரம் இல்லையோ அதே மாதிரி 4க்கும் ஆதாரம் கிடையாது. நீங்கள் போட்ட 1 2 6 வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் 22 14 கூட நான் சொல்லுவேன். என்கிட்டயும் ஆதாரம் கிடையாது, உங்ககிட்டயும் ஆதாரம் கிடையாது. அப்போ இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மை இல்லைன்ன போது பார்த்தீங்கன்னா அதுவும் உண்மை இல்லை. அப்போ எக்ஸிட் போல்ன்றது டிவிக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சுன்றீங்க. அவ்வளோதான். அப்போ வந்து கேட்டால் இது வந்து இன்னும் சம்பிரதாய சடங்கு அப்படி போட்டீங்க. எனக்கு வந்து ஆக்சிஸ் மை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு முதல்ல கொண்டு வந்தேன் என்ன, இங்கே மற்ற ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே முதல்ல கொண்டு வந்தேன், எல்லாமே ஃபேக், எல்லாமே பொய், இது எல்லாமே கற்பனைகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம். இப்போ இந்த இடத்துல இது வரைக்கும் இப்படி போயிடுச்சு. சரி ஏதோ வந்து சரியோ தப்போ 1 2 3 4 அப்படி காமிச்சிட்டிங்கன்னு. இப்போ இந்த 3 இந்த இடத்துல வந்த பிறகு அடுத்த நாள் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒன்றுமே வரல. அடுத்த நாள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆக்சிஸ் மை இந்தியா வந்து என்டிடிவி வந்து பார்த்தா வந்து என்டிடிவியை பேட்டி எடுத்தாங்க இல்லையா, அந்த டீம் தானே. அதாவது இவர் விஜயை பேட்டி எடுத்ததா சொன்ன என்டிடிவியை பேட்டி எடுத்தாங்க இல்லையா, ஆமாம், அவங்க சேர்ந்து கேட்டினா துணைக்கு வந்துடுறாங்க. அப்போ வேறு எந்த ஊடகமுமே அதாவது விஜய்க்கு டிவிகேக்கு ஆதரவாக செயல்பட்ட இந்த சேனலுக்கு இருக்காங்க இல்லையா, இது விஜய் வந்தார், பூமியில் கால் வைத்தார், வீட்டிலேருந்து கிளம்பினார், பார்த்தசாரதி கோயிலுக்கு போனார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போனார், இங்கே பிள்ளையார் கோயிலுக்கு போனார், இங்கே சர்ச்சுக்கு போனார், முட்டி போட்டார், எங்களை பார்த்ததுமே கண்ணாடி கதவை திறந்து விட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. அந்த ஊடகங்கள் கூட அந்த ஊடகங்கள் எங்கள் விஜய் பாட்டு போட்டான் பாருங்க, அந்த ஊடகம் கூட என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா சர்வே ரிப்போர்ட் என்ன வருதோ அதை தான் சொல்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே 1, ஏடிஎம்கே 2, 3 வந்து டிவிக்கே, 4th வந்து பிற மற்றவை இப்படி சொல்கிறான். அப்போ எல்லாருமே வந்து 3வது பிளேஸில் வைக்கிறான்னு வச்சு. அப்போ இது இவங்களுக்கு வந்து தாவேக தரப்பில் என்னென்னா இல்லை இது இப்படி விடக்கூடாது, யாரையாவது சொல்ல வைக்கணும். நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து கேட்டிங்கன்னா ஊடகங்கள் மற்ற விஷயத்தை நான் உங்கள் விஜய் பாட்டு தானே சார் இன்னொரு தடவை கூட நாங்கள் போடுறோம், நீங்கள் கோயிலுக்கு போகும்போது போடுறோம், சர்வேல மாற்றி சொல்ல, ஆனால் சர்வே மாற்றி சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன செய்கிறாங்கன்னா இந்த வெண்ணெய் வெட்டிகள் எல்லாம் உட்காந்து இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம வந்து இதை நம்ப வைக்கணும், எதுக்காக நம்ப வைக்கணும் அப்படின்னு நான் விசாரிக்கிறேன். இந்த ட்ரெண்ட் செட்டிங் தானே, இது கிட்டத்தட்ட ட்ரெண்ட் செட்டிங் தானே. அவர் வந்து விஜய் ஆட்சி அமைக்க போகிறார், முதலமைச்சராக போகிறார், அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. உள்ளபடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம 3வது பிளேஸ் தான் போகிறோம், நம்ம வந்து 8 எம்எல்ஏ வருமா, 10 எம்எல்ஏ வருமா, 13 எம்எல்ஏ வருமா, 16 எம்எல்ஏ வருமா தெரியல, ஆனால் 3வது பிளேஸ் தெரிஞ்சிச்சு அவங்க. ஆனாலும் வந்து கேட்டிங்கன்னா ஆட்சி அமைப்பார்ன்ற அந்த பிம்பத்தை கட்டினா எதுக்காக அப்படின்னு சொன்னால் அவரை வந்து ட்ரெண்ட்லேயே வச்சுருக்கணும். யாரை விஜய் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக வைக்க வேணும். அப்போ என்ன செய்யணும்னா அவர் வந்து வீட்டில் இருக்க வேண்டாம், வீட்டில் அமைதியாக இருந்துட்டாருன்னா அது மற்றவங்க இருக்கிற மாதிரி ஆயிடும். அவரை கோயிலாக போக சொல்லுங்கள், கேட்டால் ஜோசியக்காரன் சொல்லிட்டான்னு சொல்லுங்கள், ஏன்னா அவர் வந்து என்ன தோஷம் இருக்குது அதுக்காக கோயிலுக்கு போகிற நான் சொன்ன தோஷம்லாம் இல்லையா, அவனுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாவம் தான் இருக்குது. இது
ஒரு 41 பேர் செத்தது அந்த பாவத்தை வேணால் கழிக்கிறதுக்கு வேணால் அவன் கோயில் குளமாக போகலாம் அப்படி தான் நான் சொன்னேன். சரி இது எதுக்கு சரி இந்த கோயிலுக்கு போது அடுத்தது என்னன்னு கேட்டால் நம்ம வந்து இந்த சர்வேலையும் நம்ம வந்து ஒரு முன்னாடி இருக்கிற மாதிரியே ஒரு காட்டணும். எதுக்காக ஏன் அது ஏன் அந்த போலீஸ் வச்சு அவங்க பண்ணணும்? ஏன் அதுதான் ஏன் வந்துக்குன்னா ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வரலாம் இவங்க கற்பனை எது தொங்கு சட்டமன்றம் வந்து யாருக்கும் வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ரீஎலெக்ஷன் வந்து வைக்கிற மாதிரி அமைஞ்சிருவோம். இவங்க சொல்கிறாங்க யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. அவங்க தரப்பில் தாவேக தரப்பில் டிஎம்கேக்கெல்லாம் வந்து அறுதி பெரும்பான்மையெல்லாம் கிடைக்காது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா ஏடிஎம்கே கிடைக்காது, ஏன் நமக்கும் கூட கிடைக்காது. ஆனால் நம்ம என்ன செய்யணும் கேட்டால் இவர் தான் முதலமைச்சர் சொல்லி அந்த ட்ரெண்ட் செட்டிங்கில் நம்ம இருந்தோம்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கவர்னர் ரூல் வரலாம், ரீஎலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து டிவிக்கே வந்து ட்ரெண்ட் செட்டிங்கில் அப்படியே அது முதல்லையே இருக்கணும். அவர் தான் முதலமைச்சர்ன்ற அது வந்து கருத்து கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் தான் வந்து முன்னாடி இருந்தார். அந்த பொட்டியங்கள்லாம் மாற்றினதுனால பொட்டியை மாற்றிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த ஒரு குழப்பத்தை உருவாக்கணும், இவர் தான் முதன்மையில் இருக்கிற மாதிரியும் அப்படி காட்டணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வாக்கு சதவீதம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-26% வந்துடும். அது சட்டமன்ற உறுப்பினர் 8 பேரோ 10 பேரோ 12 பேர் வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதத்தை நம்ம முன்னாடி இருப்போம். அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூட்லேயே வச்சுருக்கணும். இந்த பிரியாணி இருந்தாலும் செஞ்சுட்டாங்கன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தணல்லே வச்சுருப்பான். இது பார்த்துருப்பீங்களா, இந்த பிரியாணி போட்டு அப்படியே டம் போட்டு வைப்பான், மேலே கொஞ்சம் நெருப்பு போடுறாங்க. இது இப்போ கீழே படிக்க எறியுதுன்னா அப்போ அந்த கருத்து கணிப்புன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஸ் மை இந்தியா, இந்த என்டிடிவி ஆதரவாக சொன்னால் அவங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நெருப்பு. சரி கீழே மட்டும் வந்து அனல் வச்சுருந்தா பரவாயில்ல, மேலேயும் வைக்கணும். அப்போ ரவி ஐபிஎஸ்ஸை வந்து ஒரு சர்வே எடுத்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு மக்கள் நம்புவாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, ரவி ஐபிஎஸ் ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணதாக வந்து ஒரு அறிவிப்பு சொல்லுங்கள், அவர் சொன்னால் செய்வார். இந்த திட்டத்தை போட்டது யார் சார்? இது ஜானா இருக்கு சார். ஜான் ஏன் எதனால் இல்லை இது வந்து என்னென்னா இவரை வந்து சூட்டே வச்சிருக்கணும் சார். அதான் நான் சொல்கிறேன் சார். எதனால கேட்டிங்கன்னா இல்லை அது ஒரு நாளில் உடஞ்சிருமே. இப்போ நாளைக்கு கழிச்சு ரிசல்ட்டு அதுதான் நாளைக்கு வந்தால் கூட இதை வந்து அப்படியே இன்னும் கூட இப்போ இது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நாளைக்கு எண்ணிக்கை முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டப் இருந்துகிட்டே இருக்கும். பொட்டியை மாற்றி உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கணக்கு போடுறீங்க என்னன்னு கேட்டால் சார் நாளைக்கு எலெக்ஷன் கவுண்டிங் முடிச்சிடுவாங்க சார். கவுண்டிங் முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் சொல்கிறாங்க சார், முதலமைச்சர் போய் பதவி ஏற்றுப்பார் சார். வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி சார். அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 எம்எல்ஏயோட போவார் சார் அப்படின்னு. அப்படி இல்லை, அதுக்கப்புறம் பில்டப் இருந்துகிட்டே இருக்கும். இது விஜய் தான் முதலமைச்சராக வரணும், நாங்கள் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது, நாங்கள் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது. பொட்டியை மாற்றிட்டாங்க நைட்டில். இது அது பாஜகவும் இது திமுகவும் கூட்டு சதி. கோகுல் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கடைசி பிரச்சாரத்தில் விஜய் 2 வார்த்தை சொன்னார். 2 வார்த்தை நல்லா கவனிங்க, 2 வார்த்தை சொன்னார். ஒரு வார்த்தை யார் வேணா இங்கே எல்லாரும் பண்ணலாம், நம்ம விடக்கூடாது. இது சாமானியெல்லாம் விட முடியாது, சரிங்களா? நல்லா சாமானிய மக்களுக்கு புரியணும். கடைசி பிரச்சாரத்தில் விஜய் சொன்ன வார்த்தை என்ன? 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு முக்கியமாக பாஜகவுக்கு வாக்களிக்காதீங்க. முக்கியமாக பாஜகவுக்கு இன்னைக்கு அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பான்மை இடங்களை வந்து வெற்றி பெறுவார். நீ எதுக்கு சொல்கிறத? பாஜகவுக்கு வாக்களிக்காத சொன்ன விஜய் இது பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெறுவார் சொன்னது யார்? அண்ணாமலை. ரைட் விங்கில் இருக்கிற பல பேர் இது இந்த குருமூர்த்தியாக இருக்கட்டும், இந்த துக்ளக் ரமேஷாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய் வந்து அவர் எளிதாக நினைக்காதீங்க, விஜய் பெரும்பான்மை பெறுவார். வலதுசாரிகள் அத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வெற்றி பெறுவார்னா. ஏன்டா வெக்கமானடா உங்களுக்கு நான் கேட்குறேன். முக்கியமாக நீங்கள் வந்து பாஜகவுக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொன்னது அப்போ அது பொய்யா? அது பொய்யாது, அது செட்டிங்கா, அது நாடகமா? முக்கியமாக வந்து பாஜகவுக்கு வாக்களிக்காதன்னு சொன்னது, அதுவும் குறிப்பாக இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து 10 தோல்வி பழனிசாமின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி இருக்கிற அதிமுகவோட பொதுச் செயலரை வந்து நீங்கள் சொல்லும்போது அதுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா பாஜகவுக்கு வாக்களிக்காதீங்கன்னு சொன்ன அந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்கிறாரு என்னன்னா அந்த ஒயிட் அண்ட் காக்கி யூனிஃபார்ம் வந்து ஓட்டு போட்ட அந்த விஜயோட முதன்மை ரசிகர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா
சொல்கிறார் ஒரு வார்த்தை என்னன்னா, விஜய் வந்து பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெறுவார். அப்போ நீங்கள் உங்களத சொல்லிட்டு கூட செஞ்சுருக்கலாம். இது பெரும்பான்மைன்றத 3வது இடத்துக்கு வருவார்னு சொன்னால் கூட அதில் பொருள் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து என்டிஏவும் வந்து இப்போ அதிமுகவும் 2வது இடத்துல இருக்கிறோம், அல்லது முதல் இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பெரும்பான்மை சொன்ன பொருள். இந்த பக்கம் எந்த கருத்தும் சொல்லாமல் விஜய் வந்து பெரும்பான்மைனா அப்போ நீங்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறீங்கன்னு தான் போடும். அப்போ பிஜேபியோட ஒரு பி டீம்ன்றதை விட ஏ டீம்னே சொல்ல முடியும். விஜய் வந்து இன்னொரு பிஜேபி, அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல இப்போ வந்துடும். அப்போது இதெல்லாம் நம்பணும், இந்த ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கில் வைக்கணுன்றதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரிட்டையர்டு ஐபிஎஸ் ரவியை வந்து பயன்படுத்தினாங்கன்றத சொல்கிறேன்னு. இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன், நிறைய பேருக்கு அது தெரியாது. நான் ஜானோட பழகினாலும் எனக்கு தெரியும். இவர் நீண்ட காலமாகவே வந்து ஐபிஎஸ் ரவி, ரிட்டையர்டு ஐபிஎஸ் ரவி வந்து நீண்ட காலமாக வந்து தாவேக்கால வந்து இணையறதுக்கு முயற்சி எடுத்தார். எப்போன்னு கேட்டிங்கன்னா, கட்சி தொடங்கினதுலேருந்தே எடுத்தார். பல முறை ஜான் என்கிட்ட பேசவும் சொன்னார், ரிட்டையர்டு ஜட்ஜஸ்ஸு, ரிட்டையர்டு வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் வந்து ஐஆர்எஸ்லாம் வந்து கட்சியில் சேர்கிறதுக்கு தீவிரமாக இருக்கிறாங்க சார். நான் தான் கொஞ்சம் வந்து நெருக்கத்தில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஏன் சார் வந்து வரவங்கள வந்து டக்குன்னு சேர்த்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரெடி பண்ணிக்க வேண்டியதானே சார் நான் ஃப்யூச்சரில்? இல்லை சார், அது வந்து இப்போ பண்ணுறது சரியாக இருக்காது. ஏன்னா இப்போ வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிட்டையர்டு ஆஃபீஸரில் கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கு பாலிடிக்ஸ் வந்து தெரியாது. அப்போது வந்து இங்கே இருக்கிற சோர்சஸ் மூலமாக அவங்க வந்து நிறைய நம்மக்கிட்ட இருக்க செய்திகள் வந்து லீக் ஆகும். இப்போவே வந்து புஷியானந்துக்கிட்ட பல பேர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து நிறைய செய்திகள் இங்கேருந்து அவர்கிட்ட வந்து கேட்ச் பண்ணுறாங்க. யார் வந்து சொன்னாங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் பேசுகிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் ஜான் என்கிட்ட. 3 பேர் உட்காந்துருக்குறாங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தர் வியூக அமைப்பாளர், ஒருத்தர் விஜய், சிரிக்கக்கூடாது, ஒருத்தர் வந்து விஜய், ஒருத்தர் வியூக அமைப்பாளர், இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா புஷியானந்த். 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு செய்தியை வந்து இவர் வந்து 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரகசியமான செய்தியை 3 பேர் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அந்த 3 பேரும் பகிர்ந்துக்கிட்ட அந்த ரகசியமான செய்தியை வந்து வெளியே போயிடுச்சு. அந்த ரகசியத்தை சொல்கிறவர் யாருன்னு கேட்டால், அந்த வியூகத்தை சொல்கிறது யாருன்னு கேட்டால் ஜான். அதை வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கொடுக்குறது யாருன்னு கேட்டால் விஜய். 3வதாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறவர். இந்த 3 பேர் தவிர வேறு யாருமே கிடையாது. ஆனால் அந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியில் போயிடுச்சு, உளவுத்துறைக்கு போய் அது டிஎம்கே சைடில் போயிடுச்சு. ஏன்னா டிஎம்கே ஆட்சி ஆளுங்கட்சியாக இருந்தனால அவங்களுக்கு அந்த செய்தி போகக்கூடாதுன்றதுக்காக இந்த 3 பேர் தான். அப்போ இந்த 3 பேரை வந்து பார்த்திங்கன்னா வந்து தலைமையில் அடித்து சத்தியம் பண்ணுறாராம் புஷியானந்து, நான் சொல்லலைன்றாராம். அப்போ விஜய் சொல்லியிருப்பாரா? நீங்கள் சொல்லுங்கள். விஜய் சொல்லியிருக்க முடியாதுல்ல. ஆமாம், விஜய் தானே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீடு, அவர் தானே லீடு. விஜய் சொல்ல முடியாது. அப்போ அந்த ரகசியம் சொல்கிறது யார்? இவர் வந்து ஜான். அவர் சொல்ல முடியாது. அப்போ இந்த 2 பேரை தவிர வேறு யார் சொல்லணும்? அவர் தானே சொல்லணும். இது வந்து என்கிட்ட சொன்னார். அதனால தான் சார் நான் சொல்கிறேன், இப்போவே இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டவாயான்னு இருக்கிறான், எல்லாத்தையும் வெளியே கசிய விடுறான். அதனால் வந்து நான் வந்து இப்போதைக்கு வேறு, ஏன்னா இப்போ நீ கேட்டதுனால சொல்கிறேன், யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட் ரன்னில் இருந்தாங்கன்னா, இன்றைக்கி அந்த இவருக்கு நாமக்கல்ல போட்டிருந்தார்ல இந்த ஐஆர்எஸ் அருண்ராஜ், அவர் திருச்செங்கோடு தொகுதி கண்ணகி, இவங்க அவங்க பேர்னா அந்த நாம் தமிழ் இருந்தாங்களே அந்த அம்மா, இப்போது ஏடிஎம் காளியம்மாள், அவங்க கேட்டாங்க. ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, இப்போ வந்து அவர் ஏடிஎம்கே போயிட்டார்னு நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன், இந்த கேஎஸ் ராதாகிருஷ்ணன். ஆமாம், அந்த பாமகலேருந்து டிஎம்கேலேருந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏடிஎம்கே போயிட்டார் அவர். அப்புறம் இந்த நபர், இந்த நாஞ்சில் சம்பத்து. ஸோ இவங்கெல்லாம் வந்து சேர்றதுக்கு ஆர்வமாக இருந்த இன்னும் நிறைய பேர் இப்போ இருக்கிற இன்னும் இதில் சேர்ந்த ஒரு 10-20 பேர், கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வந்து சேர்த்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து இந்த ரவி ஐபிஎஸ் நீண்ட காலமாகவே வந்து இருக்கிறார். அதுக்கப்புறம் மற்ற கதை வந்து கே செங்கோட்டையன் அவர் நெருக்கமாக வந்து சொந்தக்காராக இருக்கிறார் ஒரு, அதெல்லாம் செகண்டு. ஆனால் செங்கோட்டை நீங்கள் வந்து சேருவாரா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் ரவி ஐபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பல முறை வந்து ஜான்கிட்ட வந்து கேட்டு ஆனால் வந்து கேட் பாஸ் வந்து யாருக்குமே ஜான் கொடுக்கல. இதுதான் முக்கியமாக கவனிக்கிறேன். நீங்கள் கடந்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்து கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஒரு 3 மாதம் இருக்கும்போது தான் எல்லாரையும் கட்சி கூட சேர்த்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரும் சேர்த்துக்க முடியாது. காளியம்மாள்லாம் பல முறை வந்து வெயிட்டிலேருந்து வெறுத்து போய் தான் அவங்க போயிட்டாங்க. ஏன் காளியம்மாளை சேர்க்கலன்னு எனக்கு தெரியும். ஜான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் சீமானை பகைத்து கொள்ளக்கூடாதுன்ற அந்த எண்ணத்தில் இருக்கார். எனக்கு நல்லா தெரியும், எந்த சூழ்நிலையும் சீமானை வந்து விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் தான் விஜய் இந்த நிமிஷம் கூட பார்த்தீங்கன்னா சீமானை வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேருக்கு நேர் சீமான் பேரை சொல்லியோ, எடப்பாடி கூட கடைசியாக சொன்னார்ல, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் வந்து சொல்லக்கூடாதுன்றது அவர் வந்து அதில் இருந்தார். அது ஒன்று. அதே மாதிரி அன்புமணியை விமர்சிக்கக்கூடாது, திருமாவளவனை விமர்சிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஜானோட அசைன்மெண்ட். இவங்களெல்லாம் விமர்சிக்கக்கூடாது.
எடப்பாடி கூட கடைசியில் தான் விமர்சனம் பண்ணார் பாருங்க. முழுக்க டிஎம்கே தான்ன்றது. அதனால் இது ஒன்று. இன்னொன்று என்ன கேட்டால் யாரெல்லாம் சேர்க்கணுன்னும் போது பார்த்தீங்கன்னா அருள்ராஜ் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தார். நான் ரிசைன் பண்ணிட்டு நான் கண்டெஸ்ட் பண்ணலாமா, நான் பொலிட்டிக்கல் வந்துடலான்னு இருக்கேன், நான் அண்ணாமலை மாதிரி, எனக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு போஸ்டிங் வேணும் அப்படின்னு கேட்டார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டாவது கேட்டால் இந்த எலெக்ஷனில் இவர் இந்த கட்சியை பதிவு பண்ணுறதுக்குலாம் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. டிவிக்கு பதிவு பண்ணுறதுக்கு பாலம் வந்தார், அதனால சேர்த்தான். ஸோ அதனால் ரவி ஐபிஎஸ் ஏன் சேர்க்குறேன்னா அவருக்கு வந்து இயல்புலேயே வந்து ஒரு பேஸ் இருக்கணும். இப்போ வரக்கூடியவங்க எல்லாருக்கும் எப்படின்னா ஜானை பொறுத்த வரைக்கும் ஜானா வந்து சேரணும், ஆனால் அவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் எதுவும் இருக்கக்கூடாது, அவருக்குன்னு ஒரு கூட்டம் எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் ஐபிஎஸ்சில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் கேட்டிங்கன்னா வந்து சைலேந்திரபாபு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் கிளப்புனே இருக்குது. அதேமாதிரி வந்து ரவி ஐபிஎஸ்க்கு ஒரு ஃபேன். பின்னாடி கூட்டம் இருந்ததுன்னா அவங்கள உடனே சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ காளியம்மாள் வந்து சேர்ந்தாங்கன்னா நாம் தமிழருக்கு வந்து ஒரு கூட்டம் வந்து அவங்க பின்னாடி இருக்கிறதா ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்படி எதுவும் நடக்கலை வச்சுங்களா. ஆனால் வந்து அப்படி இருந்தது. அது மாதிரி சேர்த்துக்கிற நபர்கள் வந்து பின்னாடி வந்து பெரிய கும்பல் எதுவும் இருக்கக்கூடாது, அப்படி ஆளை சேர்க்கணும். அப்போ அதனால தான் ரவி ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டிங்கில் வச்சுருந்தாங்க. நல்லா கவனிங்க, சேர்க்க மாட்டேன்னு சொல்ல, அப்புறம் பார்க்கலாம் சொல்லி அப்படியே வச்சுருந்தாங்க. அவருக்கு சில சான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு தொண்டர்படை உருவாக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு சில ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு தொண்டர்படை உருவாக்கணும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலை. சரி, இப்போ ஒரே டவுட் தான். இப்போ அவங்க வந்து சேர முயற்சி பண்ணாங்க, சேர்த்துக்கல. இப்போ எதுக்கு இப்போ ஆதரவாக வீடியோ போடுறாங்க? இதில் தானே வீடியோ போட்டுருக்கணும். இல்லை அதுதான் சார், இப்போ ஒரு லைனில் இருக்கிறாரு சொல்லுவார். இப்போ விருப்பம் லைனில் இருக்காரு சார். 2029 எம்பி எலெக்ஷன் இருக்குல்ல, ஓகே. அப்போ நீங்கள் போட்டி பண்ணீங்க அன்றைக்கி என்ன நினைப்பீங்களா நீங்கள்? இப்போ ரவி ஐபிஎஸ்க்கு இதுக்கு சன்மானமாக இப்போ 41 நல்லா தெரியும் அவருக்கு என்ன ஒரு வருத்தம் தெரியுமா? உள்ளபடியே நான் சொல்கிறேன், நம்ம வந்து மனிதர்கள் மட்டுமே தோற்று போகிறதில்ல கோகுல், மனிதர்கள் மட்டுமே தோற்று போகிறதில்ல, அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையும் தோற்று போகுது. இப்போ இவங்க மேலாம் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு நேர்மையான அதிகாரிகள். ஐபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேஜ் நிறைய உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் கூட சில நேரங்களை பார்த்துருக்குறேன். ஒரு நம்பிக்கை வந்து உள்ள மனிதர்கள் இவங்கெல்லாம் பேசுவாங்க. ஆமாம், ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவி ஐபிஎஸ் தான். இப்போ இந்த 41% போடுறாரு, அவர் மனசாட்சிக்கு தெரியும் இது 41 கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா தெரியும். இப்போ அங்கே ஒரு ப்ரெஷர் வருதுன்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால், நான் நேற்றைய தினம் நீங்கள்லாம் ரூலிங்கில் இருக்கும்போது, ரூலிங் மீன்ஸ் நான் இங்கே பதவியில் இருக்கும்போது நீங்கள் எப்படி நேர்மையாக செயல்பட்டுருப்பீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போவே இப்படி வந்து ஒரு எம்பி பதவிக்கோ ஒரு எம்எல்ஏ பதவிக்கோ நீங்கள் வந்து பொய்யா சொல்கிறீங்கல்ல, 41% இருந்ததுலாம் சாத்தியமே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி போகிறீங்கன்னு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சர்வே இதை கூட நீங்கள் சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன் போல்டாக வந்து நின்று பேசும்போது என்ன கேட்டிங்கன்னா, நான் சர்வே பண்ணது இந்தந்த இடத்துல இப்படி சர்வே பண்ணுன்றத ஒரு ஆதாரத்தை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட நம்ம வந்து மனசு நிறைவடையும். சரிங்க, பரவாயில்ல, இவங்கெல்லாம் சரியாக பண்ணல, அவர் இந்தந்த எவிடன்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு, இந்தந்த இடத்துல சாம்பிள் எடுத்திருக்கிறாரு, இந்தந்த தொகுதியில் எடுத்திருக்காரு. உங்களுக்கு அவகாசமே குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10 நாள் தேவைப்படும் சார். எக்ஸிட் போல் இங்கே தான் சிக்கலே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வாயிலே மட்டுறாரு. எது எக்ஸிட் போல் முடிஞ்ச பிறகு நான் எக்ஸிட் போல் பண்ணேன்னு சொன்னேன். எத்தனை நாள் ஆச்சு? இந்த 4 நாளில் எப்படி பண்ணியிருக்க முடியும்? இல்லை, ஒரு 5000 பேர் நீங்கள் களத்தில் இறக்கி இந்த 4 நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக தெரிஞ்சிருமே. என்கிட்ட வந்து கேட்டாங்க, யாராவது ஒரு மக்கள் சொல்லுவாங்களே, இல்லை அதுக்கான ஆதாரங்கள் நிச்சயமா. அதுவும் போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆதாரத்தோடு செய்வாங்கல்ல. அதுவும் நீங்கள் சொல்கிறது யார் ரிட்டையர்டு, நான் ஸ்டூடெண்ட் வச்சு பண்ணான்னு சொல்லினாலும் பிரச்சனை கிடையாது. ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் வச்சு பண்ணணும்னு சொன்னால், ரிட்டையர்டு ஆஃபீஸர் போலீஸர் போய் கேட்டாங்கன்னா உண்மை தெரிஞ்சவன் வந்து பொய் சொல்லுவான், பொய் தெரிஞ்சவன் வந்து உண்மையை சொல்லிடுவான். கரெக்டாக நான் சொல்கிறது? பொய் சொல்ல நினைக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா மறந்து உண்மையை சொல்லிடுவான். கரெக்டாக உண்மை தானே? என்கொயரினா அதானே? ஆமாம். இல்லை, ஐயோ போலீஸ்காரர் சொல்கிறாங்க நம்ம உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி பொய்யை சொல்லுவான். பொய் சொல்லி வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சுக்கலாம் மறந்து போய் உண்மையை சொல்லிடுவான் இல்லையா? அப்போ நீங்கள் போய் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பைட் கேட்டு ஏதோ ஒரு சாம்பிள் எடுத்தீங்கன்னா அதுக்கான ஆதாரத்தையாவது போட்டுருக்கணும். அப்போ எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு எம்பி பதவி நமக்கு கொடுப்பாங்க, சீட்டு கொடுப்பாங்க, ஒரு எம்எல்ஏ கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது வந்து ஆட்சி அமைச்சா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால், அப்போ உங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை என்னாச்சு? இங்கே ரவி ஐபிஎஸ் வந்து தோற்று போகிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த நம்பிக்கையும் செய்து உடையுது. அவர் மீது உள்ள நம்பிக்கை வந்து தோற்று போதில்லை. எவ்வளோ பெரிய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து அவரை வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் எல்லா போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களா கோகுல்? நீங்கள் சொல்லுங்க. குறிப்பிட்டு ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர் மட்டும்தான் ஃபாலோவர்ஸ்னு இருப்பாங்க. அவங்க தான் இணையத்தில் இன்ஸ்பிரேஷன். ஆமாம், அவங்களாம் இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயணிக்கிறவங்க. அதுவும் குறிப்பாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல ஸ்டோரிகள் நிறைய சொல்லுவார். ஸ்டோரி தான் நான் சொல்லு, வெளிநாட்டில் நடக்கக்கூடிய உளவுத்துறையில் நடக்கிறது, இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறது. நான் ஒரு குறைஞ்ச ஒரு 10 வீடியோவாவது அவர் பார்த்துருப்பார்.
பரவாயில்ல இவ்வளோ விஷயம் சொல்கிறாரு இவர். அதெல்லாமே இப்போ வந்து அப்போ வந்து பாருங்க, இதெல்லாம் அந்த நம்பிக்கை உடையுது இல்லை. இப்போ நீங்கள் எதை சொன்னாலும் இனிமேல் நாங்கள் நம்ப முடியாது, அப்படியே ஆயிடுது இல்லை. நிச்சயம். ஆனால் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்கிறேன். ஜான் வந்து எனக்கு நல்ல நண்பர், உண்மையாக நான் சொல்கிறேன். ஜானோட எனக்கு ரொம்ப நீண்ட நேரம் பேசியிருக்கேன். இன்றைக்கும் அந்த மரியாதையோடு நான் பழகிட்டு இருக்கிறேன். தவிர்க்க முடியாமல் தான் இதை நான் சொல்கிறேன். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது மனசுக்குள்ளே, எவ்வளோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் வந்து நான் சொல்லிட்டேன், இல்லை சார் வந்து விஜய் வந்து நீங்கள் சூஸ் பண்ண நபர் சரியில்லைன்னு அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளராக நீங்கள் வந்து செயல்படுறதுக்கு வந்து இப்போது நீங்கள் நிறைய பேர் தப்பாலாம் சொன்னாங்க. ஜான் வந்து எல்லாரையும் தள்ளிட்டு அவர் போஸ்டிங் வந்துடும் நினைக்கிறாரு. ஜானுக்கு அப்படி எண்ணமே கிடையாது. ஜான் முழுக்க ஒரு நிறுவனமாக இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்க முடியாது ஜான், எந்த இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் இணையத்தில் வெளியிடுறது அத்தனை பழைய போட்டாக்கள். ஜான் வெளிச்சத்துக்கே வரல. எப்படி வந்து சுனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணுறாரு, டிஎம்கே ஒர்க் பண்ணுறாரு, வெளியில் வரலையோ இந்த வியூக அமைப்பாளர்லாம் வந்து வெளியில் வர மாட்டாங்க. அவங்க முழுக்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டி கிடையாது, அவங்க வந்து ஒரு கம்பெனி, நிறுவனம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் நம்மளோட தொடர்பு இருந்தது கேட்டிங்கன்னா வந்து இங்கே களத்தில் இருந்து நமக்கு சில உண்மை சொல்லுவான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அதனால தான் நான் உண்மையை பேசியிருக்கேன். ஜானுக்கே தெரியும் நான் பேசுறதுலாம் உண்மைன்னு சொல்லி தெரியும். அப்போ இந்த ரவி ஐபிஎஸ் குறித்து இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியிடும் போது இப்போ இவரும் பிஹைண்ட் ஸ்க்ரீனில் இருந்தால் நான் பேச போகிறது இல்லை. இப்போ ஆன் ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அப்போ இங்கே மக்களை ஏமாத்துறதை நான் வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. ஐயோ ஒரு ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க, அவரை எப்படிங்க நான் வந்து அவரை சொல்கிறத பொய்ன்னு சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன், ஜமக்காலத்தில் வடிகட்டின பொய் வந்து ரவி ஐபிஎஸ் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணிட்டீங்க.